அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். பழனி மலையில் ஒரே நாளில் நடந்த அதிசயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? முதலாக தங்கத்தேர் புறப்பாடு எந்த கோவிலில் நடைபெற்றது? பழனி கோவிலில் பக்தர்களின் கண்களை கவரும் சிறப்பு அம்சங்களை அறிவீர்களா? கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, பழனி முருகனுக்காக ஒரு ஊரையே தானமாக அளித்த மன்னரை தெரியுமா? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். பழனி மலை கோவிலில் எல்லாமே விசேஷம்தான். நவபாஷாணத்தாலான மூலவர் முருகப்பெருமான் போல அக்கோவிலில் சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. மூலவர் சுவாமியை தரிசிக்க செல்லும் போது அங்கிருக்கும் தங்க மூலாம் பூசப்பட்ட கருவறை சுவர் கவசங்களும் வாசர் படிக்கட்டுகளும், தங்க கோபுரம், தங்க தேர், தங்க பாதம், தங்க மயில் வாகனம் என அனைத்துமே நம் கண்களை கவரக்கூடியது. கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் வளர்ந்தேன் முருகா. மாலை அணிந்து வந்தோம், காவடி தூக்கி வந்தோம், நடையாய் நடந்து வந்தோம், அழகு குத்தி வந்தோம். அரோகர கோஷம் போட்டு ஆறு படை நாடி வந்தோம், அரோகர கோஷம் போட்டு ஆறு படை நாடி வந்தோம், அழகனை காண வந்தோம். கந்தன் அருளே திருப்பதம் பணிய வந்தோம், முருகன் அருளே கந்தனுடன் உரையாட, கந்த சஷ்டி நான் பாட, கந்தனே உனை நாட, கவலையெல்லாம் பறந்தோட, உறவெல்லாம் நீ எனவே உன்னை சுத்தி வந்தோமே. மாலை வேளையில் உற்சவர் சின்னகுமார சுவாமி தங்க கவசம் அணிந்து தங்கத்தேரில் பவனி வருவதை காண 1000 கண்கள் வேண்டும். பக்தர்களின் ஆரோகரா கோஷம் மலையையே அதிர வைப்பது போல் இருப்பதை உணரலாம். தங்கரத புறப்பாட்டிற்கு முன்பாக சின்னகுமார சுவாமி தங்கமயில் ஏறி உள் திருச்சுற்றில் வலம் வருவதும், தங்கத்தேர் ஏறி வெளி திருச்சுற்றில் வலம் வருகின்ற திருக்காட்சி அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒன்று. இது மட்டுமல்ல, தமிழகத்தில் முதலாக பழனி திருக்கோவிலில்தான் தங்கரதம் செய்யப்பட்டு சுவாமி புறப்பாடு நடைபெற்றது என்று சொல்லப்படுகிறது. பக்தர்களின் வசதியை முன்னிட்டு ஒரே நாளில் எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் சுவாமி புறப்பாடு கட்டணம் செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். கடந்த காலங்களில் 2011ஆம் ஆண்டில் இந்த தங்கரத புறப்பாட்டிற்கு ஒரே நாளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்கரதம் இழுத்ததாக சொல்லப்படுகிறது. கிபி 1300ஆம் ஆண்டில் பாண்டிய மன்னரான ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் தன் பெயரால் ஒரு சிறப்பு சந்தி பூஜை இக்கோவிலில் ஏற்பாடு செய்தாராம். அதற்கு அவனி வேந்தராமன் சந்தி என்று பெயரிட்டுள்ளனர். இந்த பூஜைக்கு வேண்டிய பிரசாதங்களுக்காக அவர் ஒரு ஊரையே தானமாக கொடுத்துள்ளதாக தல வரலாறு கூறுகிறது.
3 கால சந்திகளிலும் பூஜையும் மகா பூஜையும் நடக்கவும் திரு அமுது, திருநந்தா விளக்கு, திருமாலை, திருமஞ்சனம் ஆகியவற்றிற்காக வைகாவூர் நாட்டு ரவிமங்கலத்தை தானமாக கொடுத்த செய்தியும் கல்வெட்டுகளில் உள்ளன. மேலும் முருகப்பெருமானை நீராட்டுவதற்கான தீர்த்தம் எடுப்பதற்காக திருக்குளம் ஒன்று இருந்ததும் அது சுப்பிரமணிய சுவாமி திருமஞ்சன குளம் என்று அழைக்கப்பட்டது என்பதையும் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. மலையின் தெற்கு பாகத்தில் திருமஞ்சனப்படி என்ற சிறிய படி வழிப்பாதை இருக்கிறது. இங்குதான் தனிக்குளம் இருந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. பழனி மலைக்கு பல்வேறு சிறப்புகள் இருப்பதை நாம் இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் தெரிந்து கொண்டோம். பழனி ஆண்டவரின் பாதங்கள் போற்றி பாவங்கள் நீக்க பெற்று புனிதமடைவோம். கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் பிறந்தேன் முருகா. கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் வளர்ந்தேன் முருகா. என்னுள் இருந்து என்னையாளும் என்னுள் ஒருவனை, என்னுள் இருந்து என்னையாளும் எந்தன் முருகனே. நான் செல்லும் வழி எல்லாம் உன்னுடைய வழியாக முன்னோடி வந்து முன்னேற்றம் தருவாய். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்